ஆம்லெட். ஓகே ஆமா இன்றைக்கு ஒரு பிடி வாங்க. மீனை பாருங்க பீஸ் பீஸா வரும். நீங்க என்ன எனக்கு இதாக பிடிச்சிருக்குது. பாவம் எங்க கொட்டு சரி ஓகே அடுத்த பொறுங்க உது பொரியல இல்ல இன்னும் பொரியணும் பையங்க பெரிய செஃப் இவர் என்ன வேலன் எடுக்கிறதுக்கு நாங்க இன்னொரு கரண்டி மேண்டோணும் அந்த எடுக்கிற மாதிரி இருக்குது. நாங்க யூடியூப் சமையலுக்கு அந்த எடுக்க என்ன வெங்காயம் போட்டா சரி நவருட்டாங்கள இன்னொரு வேலை ரால் பொரிக்கிற வேலையை கொடுத்து ஈரப்பிளக்கா கறி ரெடி ஆயிட்டு நீ ரக்குறோமா சரி மரவள்ளிக்கிழங்கு இது மாறிக்கிறது நல்லா இருக்கு. அதான் மரவள்ளிக்கிழங்கு கறி மாதிரி இல்லை இது நல்லா நீ அடுத்தது என்ன இது இது கனவா பொரிச்ச சரி வேற மால் தப்பா ஏனுங்கோ இப்ப கனவான்றது தண்ணி தன்மையா இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்டா நிறைய வாசி எங்களோட சேர்றாக்கள் நீங்க ஒரு 1000 ரூபாய் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா சேரலாம். அப்புறம் கோவிக்காதீங்க வீடியோக்களை நல்ல வாசமா தான் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பிடிங்க இதை நாங்கள் முட்டி அடிப்போம். என்ன மசாலாக்கா இஞ்சி உள்ளி பேஸ்டும் இன்றைக்கு இப்பல விட்டீங்களோ என்ன கண்ணகாலம் சைவம் சாப்பிட்டு காஞ்சி காஞ்சி போயிருக்கிறது வாய். அன்பு தமிழஞ்சங்களுக்கும் எங்களை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். நான் உங்களோட கேஜி, நான் சக்தி, இது எஸ்கே தமிழ்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? கன நாளைக்கு பிறகு இந்த வீடியோல சமையல் கேஜி அந்த கைவண்ணத்தை காட்ட போறா மறுபடியும். ஏண்டா இப்ப தொடர்ந்து ஒரு இல்ல சமைக்கல மற்றது ஒரு மாதத்துக்கு மேலேயா நாங்க சைவம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஆகையால கேஜியா இன்றைக்கு ஒரு விருந்து, கடல் உணவு விருந்து வைக்கப்பா. நீங்க உண்மையாவே பார்த்தாலே வாய் ஊறுது. சமைக்க முதல்ல சமைச்சா அதை நினைக்கவே வாய் ஊறுது. சமைச்சு சாப்பிட வேற லெவல்ல இருக்கும். கணக்க பேர் மிஸ் பண்ணினவே அவங்களோட சமையல் வீடியோ, அதால மீண்டும் உங்களுக்காக ஒரு சமையல் வீடியோ. மற்றது இந்த வீடியோவுக்கு புதுசா யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயமா, பெல் பட்டனை தட்டிவிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மற்றது நாங்க சொல்லி இருப்போம் முதல் வீடியோல எங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க உண்டு. அது இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல நாங்க அதுக்கான விடைகளை சொல்லுவோம். கதைக்க நேரம் இல்ல, கெரியா சமைச்சு கெரியா சாப்பிடுவோம். இன்னைக்கு சமைக்கிறதுகள் இதுதான். இறால் மீன் இது பொரிக்கிறதுக்கு வாங்கினாங்க. இந்த கனவா வேணினாங்க. நண்டு, கழுத்து முட்டை, ஒரு மாமிச விருந்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. நீ இதெல்லாம் கழுவி போட்டு சமைக்க போகிறோம். கழுத்து முட்டை, அடுத்ததா கனவா. ஓகே பாருங்கோ, நண்டு, இறால், கனவா, கழுத்து முட்டை, மீன். இன்றைக்கு ஒரு பிடி. இன்றைக்கு எங்கட அடுப்பை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கோ, ஒரு புதுவித செட்டப்போட தான் களமிறங்கி இருக்கிறா கேஜிகா.
அப்ப புதுசா அன்னைக்கு ஏன் விறகுகள் எல்லாம் இருக்குதா அடுப்புல சமைப்போம்னுட்டு நாங்க இந்த அடுப்பு வாங்கினோம். புதுசா கலந்துருக்கிறோம். செட்டப் சக்தி செய்து விட்டுருக்கிறார் பாருங்க. இயற்கையா தான் எல்லாம் செய்வோம். மர குத்தியில சக்தி அந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்காக பூக்கொண்டு வச்சிருந்தவர் அதுலதான் இப்ப சரி என்ன செய்ய போறீங்க கேஜியா? முதல் கட்டமா முதலாவது கறி கழுத்து முட்டை கறி. கழுத்து முட்டை ஞாபகம் இருக்கோ கேஜியா? ஒரு அநியாயமாக்கினாங்க அடிப்பிடிச்சு. நாங்கள் இல்ல நீங்கள் ஆக்கினான். இன்றைக்கு அதை நாங்க திருப்பி நிவர்த்தி செய்யத்தானே வேணும். செய்வீங்களோ? நம்பலாமோ? அதுக்காக நாங்க முதலாவதா கழுத்து முட்டை கறி. இந்த மண் சட்டி எல்லாம் புதுசா வாங்கினாங்க இன்றைக்கு. மண் சட்டியா? இது அந்த கருப்பு சட்டி அது வாங்கினாங்க. இப்ப கழுத்து முட்டை சமைக்கிறதுக்கு முதலாவது எண்ணெயை விட்டு தாளிப்போம். ஓகே, தாளிப்போம். இன்றைக்கு புதுசா மண் அடுப்பும் வேண்டி இந்த கொஞ்சம் மெருகூட்டி இருக்கிறோம் சமையலை. பார்ப்போம் டேஸ்ட்டை மெருகூட்டி இருக்கிறா கேஜியான்றதை பார்ப்போம். இப்ப நாங்கள் தாளியங்களை போடுவோம். என்ன தாளியங்கள்? கடுகு முதலாவதா கடுகு போட போறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு பாத்தீங்கன்னா கடுகு வெடிக்குது. பாக்காட்டியும் வெடிக்கும். அடுத்தது இது சோம்பு. சரி, இதோ சோம்பு. யா சரி, பெருஞ்சீரம் சோம்பு ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, இத போட்டுட்டு அடுத்ததான் நாங்க வெங்காயம் தான் தாளிக்க போறோம். சரி, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கு. கருவேப்பிலை மேகட்டும் உரிச்ச நாங்கள் சின்ன வெங்காயம். அதான் நான் கஷ்டப்பட்டு உரிச்சனா. சக்தி ஒன்று முறிக்கல. இது இனி வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். சரியா? சரி சரியா அப்படி சொல்லுவோம். வெங்காயம் கருவேப்பிலை. இந்த அடுப்பு அடிப்பிடிக்கும். மண் சட்டி கொஞ்சம் அடுப்பிடிக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். அனுபவங்கள் இருக்குதானே. கெளுத்து முட்டை இந்த கட்டு மட்டும் அவ்வளவு டேஸ்டா வராட்டி என்ன செய்வீங்க? அடிப்பீங்க? அடிக்க முடியாது. கணக்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பொறுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க முதல் வீடியோவில். அந்த கேள்விக்கு பதில் வீடியோவில் தான் அது சுவாரஸ்யமா இருக்கு. சரி, ஓகே. அப்ப அப்படியா? இப்ப நாங்கள் வெங்காயத்தை தாளிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியா? நீங்க அந்த கழுத்தை பழுதாக்கின மாதிரி பழுதாக்கி விட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன கழுத்து? நான் முழு சமையல் நான் தானே தெரியும். அந்த மினக்கடுப்புல செட்டப் எல்லாம் செய்து. ஆனா இந்த எரியிற அந்த சட்டி எரியிற தன்மை உறவேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஏதாவது மண்டைக்கு இருந்தா நீங்க சட்டி எரியிற தன்மை குறைவு. நாங்க அளவான நெருப்பில வச்சிருக்கோம். கேஸ்ல வச்சிருச்சு. நீங்க இந்த தான் விரையில மண் சட்டி வச்சிருக்கீங்க. ஓ மேனா. ஆனா அன்றைக்கு நாட்டுக்கோழி கறிக்கு சரி நாங்கள் செத்தல் மிளகாயம் போடுவோம். போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். செத்தல் மிளகாய் 3 கேதியா பால் தண்ணி விடுறவங்க பாலகோணா கேதியா. பாலகோணா கேதியா. சரி, இப்ப இது வதங்கிட்டல சக்தி. கேதியாவுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு பழுதாக்கி போடுவோம். அதான் கேட்டு சமைக்கிறான். நான் கேட்கறது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். இப்ப நாங்கள் பால் விடுறோம். காலமே சந்தைக்கு போக முதலே பால் எல்லாம் புளிஞ்சு வச்சுட்டேன். பாலை விட்டு தூள் எல்லாம் போட்டு நாங்க போன முறை என்ன புள்ள விட்டு நாங்கள் தெரியுமே கழுத்து முட்டை நாங்க தாளிச்சு போட்டு கழுத்து முட்டையும் சேர்த்து தாளிச்சு போட்டு தான் மூடி வைக்கத்தான் அது எரிஞ்சது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாத்தையும் அந்த குழம்பு ஆக்கிட்டு தான் கழுத்து முட்டையை கொதிக்க விட்டுட்டு போட போறோம். சரியோ? ஓகே, பால் விட்டாச்சு. இனி தூள் போட போறோம். நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமே எல்லாத்துலயும் சமைக்கிறோம். தூள் போட்டு எல்லாரும் தூளை குறைவா போடுவோம். நிறைய போடுறீங்க தூள். 2 வினம். ஆனா தூள் கணக்க போட்டா தான் டேஸ்டா இருக்கும். இன்னும் கூட தான் போட்டுட்டீங்க. எவ்வளவு பாப்போமா? தேவையான அளவு உப்பு. மெயின் சொல்லுங்க. உப்பு எல்லாம் போட்டுட்டோம். இத கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இந்த மெயின் ஐட்டத்தை போட போறோம். கையால எடுத்து போடுவோம். ஓகே. பாக்க ஆசையா தான் கிடக்கு. ஆனா கேஜிகா என்ன கேஜியா? எல்லாத்துலயும் கேஜியா தான். இன்றைக்கு பிள்ளை விட்டீங்களோ? என்ன கண்ணகாலம் சைவம் சாப்பிட்டு காஞ்சி போயிருக்கிறது வாய். இன்றைக்கு ஒரு பிடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடுவோமா? ஓகே. இது உடைக்காம தான் அப்படியே போட்டிருக்கு. அம்மா உடைக்காம போட சொன்னபடியா உடைக்காம போட்டு இருக்கு. உடைச்சு போட்டா எல்லாம் வடிவா அவியும் வந்து நினைச்சுனா உடைக்காம போட்டிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இனி இப்படியே போட்டு எல்லாம் ஓகே.
லைட்டாக வாசம் வருது ஏன்னா எல்லாம் வாசனை இதை போட்டது தானே இனி மூடி விடுவோம். இனி இன்னொரு அடுப்பு வேணும், ஏன்னா நிறைய கறி தானே, இன்னொரு அடுப்பு வேணும். வேலன் அவர் அடுப்புக்கு அனுப்பியாச்சு. அடுப்புக்கான செட்டை கொழும்புல வந்திருக்கிறாரு எங்கட சமையலை சாப்பிட்றதுக்கு. அடுப்புக்கான செட்டை மூடி விடுவோம். ஓகே, இதை இப்போ கழுத்து முட்டை வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நல்லா வருது. முந்திரிய பழம் மாதிரி இருக்கு, முந்திரிய பழம் குலை மாதிரி பாருங்க. வடிவா இருக்கு, கீழே வடிவா இதான் அடிப்பிடிக்காம தெரியும் எங்களுக்கு. நாங்க வெளியே சரியா சரி, நாங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாலி கேக்க போடல, இப்ப போட போறோம். ஓகே, சக்தி விடலாம் போல இருக்குது. பொறுங்க, அது திக்கானு நல்லா இருக்கும். சக்தி காட்டுறோம் நாங்க. பாருங்க முந்திரிய குலை மாதிரி இருக்கு, முந்திரிய பழம் இருக்குல்ல, நல்லா இருக்கு. என்ன பாப்போம், இப்பதான் முதலாவது கறியே வைக்கிறோம், இப்ப மற்றதுகள் வைக்க போறோம்னு பாப்போம். சரி, கொஞ்சம் திக்கா வந்துட்டு கறி, பால் எல்லாம் விட்டு கொஞ்சம் உப்பு காணுமா பாப்போம். சரி பாருங்க. நான் காணும். சரி, ஓகே. சரி, நாங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டு கறி ரெடி ஆயிட்டா. இனி விட்டா அடி பிடிச்சிரும், மசாலா ரக்குறோம். ஓகே, முதலாவது கறி டன். அவர் அங்க டேஸ்ட் பார்த்து நிக்கிறார் பாருங்க. மணி அவர் சேர்ந்து டேஸ்ட் பார்த்து பண்ணிக்கிறான். எங்க வைக்கிறா நீ என்ன ஏதியா? முதலாவது கழுத்து முட்டை கறி முடிஞ்சது. அடுத்தது நண்டு கறி வைக்க போறோம். அதுக்கு சட்டி வச்சுட்டோம், மண் சட்டி. சட்டி வச்சாச்சு. நண்டு கறி வைக்கிற முறைகளை உங்களுக்கு காட்டுறோம். சரி, இப்ப என்ன ஏதியா? சரி, இப்ப நண்டு கறிக்கு என்ன வர்றோம்? நண்டு கறி அடுத்ததா நண்டு பிரட்டலா. முதல் கழுத்து முட்டை குழம்பு வச்ச நாங்க இது நண்டு பிரட்டல் வைக்க போறோம். ஓகே, நண்டு பிரட்டலுக்கும் அதே மாதிரி தானே தாளியங்கள் போடுறது? ஓ, அதே மாதிரி தான். நார்மலா கறி எல்லாமே அப்படித்தான் சமைக்கிறது. சரி சரி, இப்ப நண்டு பிரட்டலுக்கு சக்தி தான் செய்ய போறாரா? கழுத்து முட்டை நான் செய்தேன். நான் இன்னொரு பொறுப்பு வேலைன்னுட்டா கொடுக்க போறோம். கடுகு அவருக்கு அந்த அடுப்பு தயாரி ரெடியா இந்த ரெடியா இந்த பக்கத்துல காணும். சரி, நான் வந்து எவ்வளவு தான் போடுவேன்னு எனக்கு தெரியும். அடுத்ததா இதுல ஒரு நல்லா எண்ணெய் கொதிச்சு பறக்குது. அடுத்ததா மொத்தம் நேரம் இல்லை, எல்லாம் நான் எடுத்து கொடுப்போம். செத்தல் மிளகாய் வெட்டுறலையோ? சக்தி இப்ப வெங்காயம் போட்டு செத்தல் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொண்டிருக்கிறார். தாளிக்கிறது எப்படி வரணும் சக்தி? பொன்னிறமா வரணும்னு எங்களுக்கு தெரியும். பொன்னிறமா வந்தா பிறகு என்ன செய்யணும்? பால் விட வேண்டும். அடுத்தால் அடுப்பு ரெடி பண்றதுக்கு வந்து அவருக்கு கனவா பிரட்டல கேஜியாண்ட என்ன கழுத்து முட்டை என்ன மாதிரி செய்து வச்சுக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்ப பாருங்க எப்படி நண்டு செய்யறோம். சரி, இனி இது பார்த்து கொண்டுக்கிறீங்க. கொஞ்சம் பொன்னரமா வேணும், ஒரு செகண்ட். சரி, பாலை விடுவோமா? இல்ல இதுக்கு பால் விடுறேன். அப்ப நீங்க சொன்னீங்க பால் விடுவோம், அது தாளிக்கிறது. இதுக்கு முதல்ல சொல்லணும், கமராயில சொல்லக்கூடாது. நண்டு போட்டுட்டு நண்டை நல்லா வதக்க வேணும். சக்திதாசன் இன்னைக்கு நண்டு பிரட்டல் எப்படி வைக்கிறாருன்னு பார்ப்போம். சக்தி பிஸியா வதக்கி கொண்டிருக்கிறார். நைஸ் சவுண்ட். சாரா பட்டத்தை கிழிச்ச ஸ்மார்ட். யார் அந்த தெரிச்ச புள்ள? எனக்கும் தெரியாது. என்ன வந்து நண்டு நல்லா வதங்கிட்டுது. நண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு நாங்க ஒரு சொட்டு இறால் இதுக்கு போடுறோம். என்னன்னா நாங்க இறால் வேற ஒன்று செய்யறது தான் வாங்கினாங்க. ஒரு சொட்டு இறாலையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட போறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். இன்னும் ஒருக்கா சரியோ? சரி, ஓகே. சரி, இப்ப இது வதங்கி அடிப்பிடிக்கிற கட்டம் நாங்க டமண்டு பாலையும் விட்டு
தூள் உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விடுவோம் நல்லா. சரியோ? சரி. இனி நாங்க கனவா பிரட்டல் தானே, அப்ப அதுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு உப்பு தூளும் உப்பும் போட்டுட்டு என்ன செய்றீங்க? இப்ப நாங்க மீனுக்கு ஃபேஷியல் செய்யணும். சரி, ஓகே. இப்ப நாங்க இப்படி மீன் எடுத்து இப்படி கீறி எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள மசாலா ரங்குற மாதிரி என்ன செய்ய போறீங்க? பொரிக்க போறோம். இன்னைக்கு புதுவிதமா நாங்க இந்த சின்ன மீன் தான் பொரிக்கிறோம். நாங்க இன்னைக்கு புதுவிதமா இந்த மீன் பொரிக்க போறோம். என்ன மீன் பேரும் தெரியாது எனக்கு. மசாலா என்ன? மசாலாக்க இஞ்சி உள்ளி பேஸ்டும் என்ன உப்பு, தூள் உப்பு, தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினாங்க. ஆனா இது மசாலா ஒட்டி பிடிக்குது இல்ல இந்த மீன். என்ன கேட்டியா? இப்ப நாங்கள் முட்டை ஆம்லெட் மாதிரி போட போறோம். அதுக்கு முட்டையை அடிச்சு ஊத்தி கொண்டு இருக்கிறோம். அதுவும் தானே பாக்குறதுக்கு நல்ல வடிவாயும் டேஸ்டாயும் இருக்கும். சரி, ஓகே. நீ சொல்லுங்க. நாங்க முட்டைய கலக்க போறோம். இதுக்கு வட்டம் அதுதான் வெட்டணும். நான் அவசரத்துல அதெல்லாம் மறந்துட்டேன். இப்ப நாங்க முட்டையை அடிப்போம். நைஸா? இதெல்லாம் இப்ப சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல. உப்பு போட்டுறீங்களா? உப்பு போட்டுட்டேன் நான். நீங்க வீடியோ எடுக்க வரவே இல்ல. சரி, வத்தி இருக்குமான்னு நினைக்கிறோம். இல்ல கொஞ்சம் நிக்கிதானா ரக்கி வைக்காத மண் சட்டி தானே, நல்ல வாசம் வருது. இது இப்பயே ரக்கினா தான் கணக்கா வரும். நண்டு பிரட்டல் மாதிரி வேற நல்ல வாசமா தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த புடிங்க. குட் பாய். ஐயோ சுடு. சரி. ஒரு 20 தரம் டேஸ்ட் பண்ணுவாங்க ஐடியா. இந்த அடுத்த ஆள் ஒரு டேஸ்டிங் மாஸ்டர் வரார். அவர் தனக்கண்ட ஒரு அகப்பிய வச்சிருக்கார். அவர் வத்தது இல்லையா வத்த வைக்கிறார். வாவ், பார்க்கவே நல்லா இருக்கு. வேற லெவல். நான் சமைச்சா சொல்லுவேன். அப்படி இருக்கு. சரி, ஓகே. நீங்க உங்களோட சமையலை பாருங்க. இவர் ரெடி ஆகிறார் அடுத்த சமையலுக்கு. என்ன செய்ய போறீங்க? கனவா டெவல் செய்ய போறார். சரி, ஓகே. சமைக்க நிறைய இருக்கிறபடியா அடுப்புகள் 2 3. இதில் ஒரு அடுப்பு ஆள் தனக்கு, இவர் தனக்கு இதில் ஒரு அடுப்பு செட் பண்ணி வச்சுக்கிறார். சரியோ நீங்க செட் என்ன செய்றீங்க? எண்ணெய் விடுங்க. சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் அளவு தெரியுமா? எவ்வளோ விட மாட்டு அளவு பார்த்து விடுறதுதான். விட்டா அப்புறம் என்னத்தை பார்க்கறது? கேட்டியா? வாக்கு. இப்ப கனவாய பொரிக்க போறோம். அதுக்கு தான் முழு எண்ணெயும் விடலாமா? இப்ப நாங்கள் வேலம் தான் அது செய்ய போறோம். டெவலுக்கு அப்படித்தான் சொல்றீங்க. நான் முழுக்க எங்களை நீங்க தான் செய்றீங்க, எங்களை செய்ய வர்றீங்க இல்ல? என்ன கனவாய்? ஓகே, கனவா. பொரியல போல பொரிஞ்சிட்டோம். பொரியும். என்ன பொரிக்கல கொய்து சத்தம் தரும். வந்து என்ன இரகசியம் கிடைக்கிறீங்க? இருக்குது. அதால நாங்க எல்லாத்தையும் முறையடியா போட்டு விளங்கல. என்ன இரகசியம் கடுமையா கிடைக்கிறீங்க? கொஞ்சம் தான் இருக்குது கனவா. எல்லாத்தையும் முறையடியா போட்டு கணக்கா சமாளிக்கலாம். என்ன 4 பேரு தானே சமையல் பாக்குறோம். கோவிலுக்கு நான் தங்களும் தரையிலேன்னு சொல்லி சரிப்பா. நாங்க வந்து இவ்வளவு பெரிய சமையல் செய்யறதால உங்களை பட்ஜெட் பெருத்திடும். அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்டா நிறைய செய்வோம். எங்களோட சேர்றாக்கள் நீங்க ஒரு 1000 ரூபாய் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா சேரலாம். உண்மையாதான். அப்புறம் கோவிக்காதீங்க வீடியோக்களை பார்த்துட்டு எங்களுக்கு தரையில சுவந்து வேணா கொஞ்சம் கோவிப்பீங்க தான். சரி, ஒன்றும் செய்யல. அது இங்க கழுத்து முட்டை 1/2 கிலோ 1000 ரூபாய் தெரியுமா? கழுத்து முட்டை. மற்றது இறால் 2500 ரூபாய் 1 கிலோ.
ஆனா கழுத்து முட்டை தேடி திரிகிற வாக்கள் கிடைக்காது. நாங்க போக அந்த லக்கியா கிடைக்கும். முதல் சேக வேலன் சாப்பிட இல்ல, அதால நாங்கள் கூட இது கழுத்து முட்டை அடி பிடிச்சது. வெடிச்சு பறக்கு கவனம் கவனம். இது வெடிச்செல்லாம் பிறகு சேட்டு அந்த மை மாதிரி பாட்டு சக்திக்கும் சேட்டுக்கும் சரி வராது. வடிவா காட்டுங்க, ஈரப்பிளாக்காய் வடிவா காட்டுங்க. இதுதான் ஈரப்பலா. வெள்ளைக்கறி வைக்க போறோம். ஈரப்பிளாக்கா பிடுங்கி மரத்துல எங்கட மரத்துல வெட்டி இங்க பீஸ் பீஸா போட்டு இருக்கு கஜிகா. சக்தி வெட்டேக்கு எல்லாம் எடுக்கல, பாதி தான் வைக்க போறோம். வேணும் தண்ணி விடுறார். ஈரப்பலாக்கா வெங்காயம் மிளகாய் இவ்வளவு போட்டு தண்ணி விட்டு முதல் மூடி வைக்க போறோம் அவியறதுக்கு. சரியோ? ஓகே. இது என்ன கனாலம் சைவம் சாப்பிட்டு மச்சம் சமைக்கிறீங்களோ இல்ல இதற்கு விருந்து வைக்கணும்? வேலன் வந்து நிக்கிறார், வேலனாலே போடுவேன். அப்ப அவரும் சாப்பிடுறதாகுது. ஆனா ஈரப்பிளக்கா கறி நான் சிங்கிள் எடுத்து சாப்பிட்டேனா நல்ல டேஸ்டா செய்து தருவாங்க. பாப்போம் கூட கை வண்ணத்தை என்னன்னு சொல்லி. நாங்க டேஸ்டா செய்ய மாட்டோம். என்ன மாதிரி சேஃப் சொல்லுங்க வேஜி, என்ன மாதிரி சரி வருது? என்ன மாதிரி சரி வருது? சரி வர மாதிரி தப்பா ஏனுங்கோ. இப்ப கனவான்றது தண்ணி தன்மையா இருக்கிறதால தண்ணிக்குதான் இருக்கிறது. தண்ணிக்கு இருக்கிறது தெரியும். கறி வச்சாலும் கனவேல இருந்து தண்ணி வரும், பொரிச்சாலும் தண்ணி வரும். விட்டு எண்ணெய்க்கு மேலாத தண்ணி தான் நிக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? தண்ணி பத்தம் இல்ல, நீங்க பெரிய செஃப் தானே, முந்திரி பழம் சாப்பிட்டு தண்ணி தான் இருக்கு பாருங்க. அவர் முந்திரிய பழம் சாப்பிட்டு தான் சமைப்பார். இப்ப நேரமே சரியா போட்டுது எங்களுக்கு. ஆனா என்ன செய்யறது, எல்லாம் முடிக்கத்தானே வேணும். முடியும். நீங்க இது நீங்க வச்சீங்க. நாங்க ஈரப்பிளாக்கா கறி வச்சுட்டு முட்டை பொரிக்க போறோம், மீன் பொரிக்க போறோம், இறால் பொரிக்க போறோம். வேற அவதான் ஈரப்பிளாக்கா அவிஞ்சிட்டு தண்ணி நிக்குது. கொஞ்சம் தண்ணி வத்தும் பிறகு நாங்க வெயிட் பண்றோம். தண்ணி வத்தினோன்னா மிச்ச ப்ரோசஸ் என்னன்னு நாங்க காட்டுறோம். என்ன ப்ரோசஸ் சொல்லுங்க. தண்ணி வத்தினா பிறகு உள்ளி, மிளகு, சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவெல்லாம் போட்டு மசிக்க விருப்பம்னா மசிக்கணும், இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி போட்டு பாலையும் விட்டுட்டு ரக்குறது தான். அவெல்லாம் தான் நல்லா இருக்கும். சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க? ஓகே, இப்ப கொஞ்சம் அவிஞ்சு தண்ணி கரெக்டா வத்தி வந்துட்டுது. நாங்க கொஞ்சம் மிளகு சீரக தூள் போட போறோம். இதுதான் மிளகு சீரக தூள். ஓகே, போட்டு போத்தலோட கொட்டிட்டீங்க. அது கடைசி மிச்சம் தான். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். எல்லாம் புதுசா வேணதால அது பேக்கெட்டோடயே இருக்கு. மஞ்சள் தூள். அடுத்ததா உள்ளி இடிச்சு வச்ச நாங்கள் அது போட போறோம். புள்ளி. அடுத்ததாக உப்பு. சரியா? போட்டுட்டு நாங்கள் இப்போ முதல் பாலையும் விட்டு ரெண்டாவது பாலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ரக்க போடும். சில பேருக்கு மசிச்சா பிடிக்காதா, அப்ப நாங்கள் மசிக்கி திருப்பி கேளுங்க. என்ன இருக்கிறது இப்போ இது கேட்டோன்னு வந்து யாருக்கு பிடிக்காது? இப்போ பால் விடுறோம் விட்டு கொஞ்சம் லைட்டா மசிச்சா தான் கொஞ்சம். சரி, ஓகே. அது இந்தியால நீ அடுத்தது என்ன? இது கனவா பொரிஞ்சிட்டோம். பறக்கம்தல் ரக்கும். எனக்கு வெடிச்சு பறந்துட்டு இருக்கா இது கொதிக்குது. அப்படி அவர் அங்க அடுத்த அடுப்புக்காரு கூப்பிடுறா, என்ன வீடியோ எடுக்கட்டான். அப்புறம் இதை முடிச்சுட்டு வரேன். நீ அப்படியே வந்தா இங்க சொல்லுங்க. எங்க மிளகு சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பத்தினா பிறகு ரக்கு மசிக்கத்தானே வேணும். அப்ப என்ன இப்படி முழுசா சாப்பிடுறதோ? சில பேருக்கு மசிக்கிற அது சில பேர் பிடிக்க தேவையில்ல. மசிங்க, நல்லா இருக்கும். மசிச்சா நல்லா மசிப்போம். அடுத்ததா என்ன? இறால் போட போறோம். இறால் பொரிக்க போறார். சரி, ஓகே. சரி, ஓகே. இறால் போட போறோம். பறக்க போகுது. இறால் நீ பொரிச்சு போட்டு தான் அடுத்த கட்டம் மீனோ. அடுத்த கட்டம் மீன் பொரியல். நிறைய பொரியல் ஐட்டங்களும் இருக்கு.
நீ அவா கூப்பிடுறா தண்டை பொரிய சமையல சொல்லுங்க. மசிக்க விருப்பம் இல்லாத ஆக்களுக்கு மசிக்கல, மசிக்க விருப்பமான ஆக்களுக்கு மசிச்சனா. அப்ப இடப்பட்ட மசிச்சு மசியாமலும் சரி. எனக்கு மசிக்க விருப்பம், நான் மசிக்குவேன். சக்தி நீங்க எல்லாத்தையும் மசிச்சு போடுவீங்க. புருங்க புருங்க எல்லாம் மசிக்காதீங்க. எல்லாம் மசிக்கிறேன். ஆனா ஒரு மசிக்கிறதால என்ன ஏதாவது ஆட் பண்றீங்க இல்ல? இல்ல அது அந்த முழுசா சாப்பிடக்க ஒரு டேஸ்ட். கடிச்சு கடிச்சு சாப்பிடுறதா? மசிக்காதீங்க. டேஸ்ட் பாருங்க, உப்பு காணுமோ என்ன மாதிரி. நீங்க சுடாது, ஊதினா சுடாது. மரவள்ளி கிழங்கு இது மாதிரி கிடையாது, நல்லா இருக்கு. அதான் மரவள்ளி கிழங்கு கறி மாதிரி இல்ல, ரெட்டல் மாதிரி. இது நல்லா இருக்கும். இது பிடிக்கான்னு சொல்லாது. நல்லா இருக்கு, நான் விருப்பம். ஏன்னா முந்தி பிடிக்காதான், அப்புறம் அம்மா ஒருக்கா நல்லா செய்தவா, அப்புறம் பிடிக்கும். சரி, காணும் என்ன உப்பு எல்லாம். நீ அப்படியே போய் நாங்க இவர் ராலோட என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், சண்டை பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க. வாங்க இப்போ ரால் வார்த்தா போட்டோன்னே சிவந்து விட்டு என்ன ஆனால் கொஞ்சம் பொரிய கிடக்குது. பொரிய கிடக்குதா? பொரிய இருக்குது. சரி, பார்த்தா தெரியும். ஓகே, பொரியும் பொரியும். சரியா சரியா சரி, அதை பாருங்க. ரால் பொரிச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி எட்டி பாக்க மூஞ்சில பட்டுச்சுன்னா சக்தி கலட்டி விட்டு. அப்போதான் கனவா என்ன பறந்துட்டு வெடிக்கா கனவா எனக்கு அப்படி வெடிச்சு பறந்தது. பறந்ததை பார்த்து சிரிச்சு கொண்டு தானே இருந்தேன். அதையும் காட்டி இருக்கலாம், மிஸ் ஆயிட்டு. சரியோ ரால் பொரிக்கிறது சரியோ மேடம்? பொரிக்கிறதுல என்ன இருக்கு, எண்ணெய்க்க போடுறதானே. எத்தனை மணி அளவில் சமையல் முடியும்? சுமாரா ஒரு 4 மணித்தியாலமா சமைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். பாப்போம் இப்ப முடியுதுன்ட்டு. ஈரப்பிளக்கா கறி ரெடி ஆயிட்டு நீ ரக்குறோமா? சரி, ரெண்டு பக்கத்து இதால அப்படி ரக்கப்போ ரெடி. ஓகே, கொண்டே வைப்போம். ஓகே, இனி நாங்கள் டெவல் செய்ய போறோம். கனவா பொரிச்ச வேலன் செய்ய போறேன். அவர்கிட்ட இன்னொரு வேலை ரால் பொரிக்கிற வேலையை கொடுத்துட்டோம். அப்படியே சில வேலை மாத்தினாலும் மாத்துவோம். நீங்க சட்டி சூடாகும். நாங்க சட்டி சூடாயிட்டோம் கண்டுபிடிக்கிறோம். அந்த தண்ணி வத்தி நான் தான் உள்ளுக்கு நிக்கிற தண்ணி அடுப்பு ஊதி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆனா கேஸ்ல சமைக்கிறத விட அடுப்புல சமைக்கிறது சிக்கனமானது, சிக்கனம் உடம்புக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அதால ஆனா கேஸ்ல சமைச்சதுல இப்ப சமைச்சு முடிச்சிருப்போமா? இல்ல, எண்ணெய் விடுவோம். வத்தி விட்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடாகணும். ஆயிடுச்சு. சரியா? என்ன வெங்காயம் போட்டா சரியோ? வெங்காயம் போட்டா சரியோ? வெங்காயம் எல்லாம் போட்டுட்டீங்களோ? சரி சக்தி, எண்ணெய் கொதிச்சுட்டு தான் அஞ்சரைப்பட்டிக்குள்ள இந்த கடுகு எடுத்து போடுங்க. சக்தி தனக்கு எல்லாம் தெரியுமண்டு வேற இப்ப என்ன கூப்பிட்டு கேக்குறாரு, என்ன போடுறேன் கொஞ்சம் கொதிக்கிறேன். அப்ப விடுங்க, கொதிக்கட்டும். ஓகே, இனி வேலனை போய் பாப்போமா என்ன செய்யறாரு. என்ன வேலன்? எடுக்கிறதுக்கு நாங்க இன்னொரு கரண்டி மேண்டோணும் அந்த எடுக்கிற மாதிரி கரண்டி இருக்குது. நாங்க யூடியூப் சமையல் கண்டு எடுக்கலாம். நல்லா இருக்கு இந்த வியூ. ஏன்னா மீன் பொரிக்க போறோம். நெக்ஸ்ட் காட்டுங்க மீனை. மசாலா எல்லாம் நான் தடவினா, அப்புறம் சக்தி தான் வடிவா தடவினவர். இப்ப மீன் போட போறோம். ஓகே. ஓ, ரெண்டா பொரிக்கலாமோ? இல்லைன்னா இடம் பத்தாது. ஓகே, சரி, ஓகே. இருப்பரா இருக்கவா அது வைக்கிறது. நான் தாரேன். ஓகே, சரி சக்திகிட்ட போவோம். சக்தி என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் இதை போடுவோம். கடுகு இன்னும் கொஞ்சம் போடுங்க. அதான் கொஞ்சம் கரண்டிக்கு வேற அளவு தானே போட முடியும். ஓகே, இனி பெருஞ்சீரகம் போடுங்க. வெங்காயம் பெருஞ்சீரகம் போட்டு தான் போடுறது வெங்காயம். ஓகே, நீ ஜோசிங்க வெங்காயம் எதுக்காக தேவையோ எல்லாம் செய்துட்டோம் என்ன. ஓகே, முட்டை பொரியல் எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு.
நான் கூட தான் வெங்காயம் இருக்குது. நல்ல மத நல்லா இருக்கு. மிளகாய் முழுசா போட்டாச்சா? ஓகே பரவாயில்ல. ஓகே. இதை போட்டு முதல்ல தாளிக்கணும். என்ன செய்றீங்க? மீன் பொரிக்கிறீங்க. என்ன ஆட்டத்துல நிக்குது மீன்? பொரிச்சிட்டு வந்து ஒன்று பொரிஞ்சிட்டா நல்ல வடிவா இருக்கு. என்ன சக்தி பொரிக்கிறது வேற என்ன பொறுங்க உது பொரியல பொரிஞ்சிட்டு இல்ல இன்னும் பொரியணும் பையங்கோ பெரிய செஃப் இவர் நல்ல வடிவா பொரியணும். வடிவாண்டா என்ன எனக்கு நீண்ட நாள் ஆசை அப்படி மீன் பொரிக்க வேணும். பவுடர் போட்டு பொரிக்கிறது. அங்கால எங்கட எத்தனை மணி முடியுது சமையல்ன்றதை பார்ப்போம். நாங்கள் ஒரு அது விருந்து மகாராஜா விருந்து சக்தி இது. அப்ப அப்படித்தான் செல்லும் லேட் ஆகும். ஓகே இனி அடுத்தது இது வதங்கிட்டுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விடுவோம். அந்த பச்சை வாசம் போகணும். சரி சரி அதுக்காக வதக்குங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கிட்டு இப்ப நாங்கள் குடமிளகா வெட்டி வச்சிருந்தாங்க. சாரி கறிமிளகா நல்ல ஸ்டைலா வடிவா வெட்டி வச்சிருந்தேன் நான். அதையும் போட்டோம். ஸ்டைலாண்டா என்னங்க விளங்கல இப்படி க்ரோஸ் க்ரோஸ். சரி நாங்க இங்க போவோம். மீன் பொரியலுக்கு போவோம். மீன் பொரியல் பொரிஞ்சோண்டு இருக்கு. ஒன்று பொரிஞ்சிட்டு போல எடுப்போம். ஓகே என்ன கேட்டியா? இப்ப கறிமிளகா எல்லாம் தாளிச்சு ஒரு அளவு வந்துட்டு இனி நாங்கள் சில்லி சோஸ் விட போறோம். ஓகே சில்லி சோஸ் ஏன் வர்றது ஒரு உரைப்புக்கும் இது முதல் டெவல் செய்து இருக்கீங்களோ? எத்தனை தரம் செஞ்சேன். என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த டெவல் சிக்கன் டெவல் தான் செய்திருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான். இன்னும் கொஞ்சம் விடுவோமே. ஓகே மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன? இல்லை பட்டத்தை கிளிப்பீங்களா நீங்கள்? ஸ்மாக் மாதிரி உங்களோட பட்டத்தை நான் தான் கிளிப்பேன். அப்புறம் நீங்கள் சண்டே வருவீங்களோ அம்மா கூட்டிக்கொண்டு? கோழிக்கடை வாயினா மன்சூரை தான் கூட்டிக்கிட்டு வருவேன். கோழிக்கடை மன்சூர். சரி ஓகே ஓகே கணக்கு கனவா பண்ணாங்க பொரிச்ச உடனே இப்படி வந்துட்டது. ஓகே ஓகே இனி நாங்க இதுக்குள்ள கனவாய போட்டு கிட்டாட்டி எடுத்தோம்னா டெவல் ரெடி. பாப்போம் ஒரு கேஜி கனவா டெவலப். ஆனா வாசம் நல்லா வருது. ஊர்ற லெவல் கேஜி அந்த வாய பாப்போம். உண்மையான வா ஊறுது சார். சரி கேஜியா டெவல் செய்து போட்டா என்ன கேஜியா? பார்க்கவே நல்லா இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு பார்க்க. பாருங்க கனவாய தெரியாதுதான். என்னடா சின்ன சின்ன துண்டா நாங்க வச்சிட்டோம். வெயில் கடுமையா வெயிலுக்கு கண்டு சமைச்சோண்டு இருக்கோம். அடுப்பு சமைக்கிறத விட வெயிலாம் கூட சமைக்குது. சரி பாப்போமா? சரியா கனவா? ஓகே ஓகே ரகன். அடுத்த டெவலம் ரெடி. அடுத்தது முட்டை பொரிக்க போறோம். முட்டையே மண் சட்டி எல்லாம் பொரிக்க வலிக்கிட்டேன் நாங்கள். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுப்பையும் அப்படியே மாத்திட்டோம். கடைசியா தூசு அடுப்பை கொண்டு வச்சு அது கொஞ்சம் நல்லா எரியிற மாதிரி இருக்கு. அப்ப தூசு அடுப்பை வச்சு சோஸ் பேன் வச்சு எரிக்க போறோம். கெஜியா களைச்சு போனா சரியா களைச்சு போனோம். உண்மையா சொல்ல வார்த்தை இல்ல. இப்ப சட்டி சூடாயிட்டது. இது டப்பன்னு சூடா. இது கல்லு சட்டி தான். இப்ப நாங்க முட்டை பொரிக்க போறோம். ஓகே கொஞ்சம் கொஞ்சமா தானே அதுக்கு எண்ணெய் விட்டு நாங்க பொரிக்கிறோம். நாங்க கொதிச்சுட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே கொதிச்சுட்டு அப்போ விடுங்க. இப்போ நாங்கள் ஒரு கரண்டி விட போகிறோம். எண்ணெய் எல்லாம் ஒரே இடத்துல போய் நிற்குது. சரி ஓகே நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேண்ணா. 2 கரண்டி. ஓகே ஓகே காணுமே. ஓகே சுத்துங்க. இல்லை அது ஓகே ஓகே அது கரெக்டாக வந்து சரி. எடுக்கிறதுலாம் நாட்டில் சரி முட்டை எப்படி பிரட்டுற போட்டியில் இப்போ இவர் வந்து நிற்கிறார். பாவம் எங்க கொட்டுறாரு செய்யறார். இப்படி சொல்லாதீங்க பாவம் இல்ல. என்னப்பா இதோ சுழட்டுறேன்னு கொள்றேன். கடைசியா சும்மா நோமலாவே திருப்பி போட்டீங்க. ஆனா நல்ல ஆசை நல்ல பன் மாதிரி நல்ல செம்மையா வந்திருக்கு. இந்த ஊதிப்பை வரும் கொஞ்சம் நேரம் போனா அப்புறம் அப்படியே புஷ்ன்னு போகும். நல்ல டேஸ்டா வருமா? ஓகே வேற சோறு போடுறோம். வடிவா போடுவோம். ஓகே சோறு போடுங்க. பொன்னி அரிசி சோறு. பொன்னி அரிசி சோறாம்.
என்னங்கோ பொன்னி அரிசி சோறு அவங்க எல்லாம் களைச்சு போனீங்க நீங்க சரியா. ஏன்னா பொன்னி அரிசி சோறு பிடிக்கும் எனக்கு. அல்ல அள்ளி வைங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். வடிவ அரைக்கணும் சட்டி அவசரப்படாது. அப்ப என்ன நினைக்கிறீங்க அந்த என் சமையலை பற்றி? நேரம் என்ன? நேரம் இப்ப 4 மணி இருக்குமான்னு நினைக்கிறேன். 3 மணி இப்ப நேரம். எத்தனை மணி தொடங்கி? தொடங்கினாலே எத்தனை மணி? 11 12 12 தான் துவங்கினா. ஏன்னா லேட்டான பிளான். இது லேட்டான நல்ல வடிவா போடுறீங்க. நான் லேட்டான பிளான் தான். ஓகே காணும். மற்ற இது எல்லாம் வையுங்கோ. சரி, அடுத்தது நாங்க வைக்க போறது நண்டு. அம்மா நண்டு நடக்கும். நண்டு சக்தி ஓகே ஓகே. இந்த கேம் கூட உணவெல்லாம் கடல் ஸ்பெஷலா இருக்கு. நாங்க கடல்ல ஸ்பெஷல் அந்த சீ ஃபுட். சீ ஃபுட் கதியா வைங்க பாக்குறவே. இனி அடுத்தது என்ன? அடுத்ததான் மெயின் கெளுத்து முட்டை பரவும் அள்ளி. ஆமா. ஓகே. அடுத்தது என்ன? இனி அடுத்தது டெவல். கணவாய் டெவல். என்னது? கணவாய் டெவல். யார் இது கஷ்டப்பட்டு செய்தது? சக்தி. அடுத்தது குட்டி குட்டி இறால். ஏனண்டா அதுதான் டேஸ்ட். எங்க வைப்போம்? அடுத்தது இறால் பொரியல். நாங்க வெங்காயம் ஒண்ணும் போட்டு செய்யல, தனியா சாப்பிடத்தான் சக்திக்கு பிடிக்கும். அடுத்தது ஈரப்பலாக்காய் கறி. ஈரப்பலாக்காய் வெள்ளைக்கறியா? எங்க வைப்போம்? மஞ்சள் ஆயில கிடக்குது நடுவுக்கு. இங்க வை. இங்க மஞ்சள் ஆயில கிடக்குது. அது அப்படி உங்களோட டவுட்டுக்கு வெள்ளைக்கறி தான் வெள்ளை. அடுத்தது மீன் பொரியல். வையுங்கோ. முள்ளு மீனா அப்படியே தூக்கி வையுங்க. நல்ல வடிவா சக்தி வெட்டி இருக்கிறாரா? இப்படி ஒரு டிசைனா சாப்பிடக்கு அந்த டிசைன் தெரியாதா? ஓகே. இனி முட்டை. அவிச்ச முட்டை. மூணு பேர் சாப்பிடுறதால இல்ல நடுவுக்கு என்ன ஒரு தடவை சொல்லாத புது சாப்பாடு. ஓகே, இப்படி வைப்போம் முட்டைய. 3 முட்டை வைப்போம். ஏண்டா அப்படி. ஓகே. இனி மற்றது மெயினை வையுங்கோ. மெயின் ஐட்டம் ஒன்று வரப்போகுது. இது யாருக்கும் சொல்லாத ஒரு இரகசிய கறி. ஆட்டிறைச்சி மட்டன். ஏன்னா நாங்க எடுத்துக்கொண்டிருக்கல போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டது. சரியா காணுமா? மட்டன் கறி இன்றைக்கு ஒரு பிடி. அடுத்ததாக இன்னும் ஒரு நடுவில் வைங்க, மேல வைங்க. அப்படி வைங்க. ஆம்லெட். ஆமா, இன்றைக்கு ஒரு பிடி வாங்கோ. வராதேங்கோ. 3 பேரும் சாப்பிட இருந்துட்டு நம்ம என்ன கேமரா இருக்குல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியாது. கழுத்து முட்டை சாப்பிடும். முட்டை கிடைக்க அரியது ஒரு பொருள். இது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். வெளிநாட்டால வாரவெல்லாம் அள்ளிவிடும் கழுத்து முட்டைன்னு சொல்லி. இங்க வந்த வெளிநாட்டால வந்த எல்லாருமே என்னட்டு வந்து உங்களோட சமையல் வீடியோ பார்த்து நாங்க கழுத்து முட்டை வேற லெவல் தான் சக்தி கூட சொன்னவன். முதல் கழுத்து கறி கொஞ்சம் எடுத்து முதல்ல எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தாங்க. முதல் வெள்ளை சோறு கொஞ்சம் எடுக்கிறாரு. கழுத்து முட்டை ஒன்று எடுத்து இப்படி வைக்கிறாரு. இறால் பொரியல் ஒன்று எடுத்து இப்படி வைக்கிறாரு. லைட்டா ஆம்லெட் முட்டை சோறு அவரை எடுத்து இப்படி வைக்கிறாரு. அடுத்ததாக மீனை பாருங்க, பீஸா வரும். நீங்க என்ன செய்யுங்க, நாங்க எங்கட வேலைய பாக்குறோம். அதுக்கு மேல லைட்டா இந்த கிழங்கு எடுத்து இப்படி வைக்கிறது. வச்சுட்டு ஆட்டு இறைச்சி ஒன்று எடுக்கிறது. கோழி முட்டி எடுத்து இப்படி வைக்கிறது. இப்படி இவங்க வச்சிருந்தா கூட நாங்க எடுத்துருக்கோம். சக்திக்கு சொல்லவே ஊறுதா எப்படி இருக்குது? 2 பேரும் சத்தம் நாம சாப்பிடுறீங்க.
சாப்பாடு முக்கியமா? சங்கம் சாப்பாடு தான் முக்கியம். சக்தி ஏதோ சொல்ல வாரா இருந்தோம். எல்லாம் நல்லா இருக்கு. நாங்க தனித்தனியா சாப்பிட்டு பாக்குறோம்னா அதுக்கு ஒரு நாள் பத்தாது. என்ன கலைச்சொண்டு சாப்பிடலாம் போல இருக்கு. ஏன்னா அட்டவாசி முடிச்சுட்டாங்க. இது டூர்னமெண்ட் சாப்பிட்டு மத்தியா போய் கொண்டிருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன அவர் ஏதோ டவுட் கேக்குறார். கோழி முதல்ல வந்தது முட்டை முதல்ல வந்தது? என்ன வந்தது? கோழிக்கு பின்னால்தான் முட்டை வந்தது. அப்ப கோழிதான் கோழியில முதல் வந்தது. இதுக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கப்படவில்லை. டெவல் அப்படி இருக்குது. இவர் நண்டு ரெண்டு காலையும் பிடிக்கிறது பிடிச்சு கொண்டு ஏன் சக்திய வைக்கலாம் ஊற பண்ணுறீங்க. ஈரப்பிளாக்கா கறி எப்படி இருக்கு சொல்லுங்க. பாய் ஊறுது செஞ்சியா வீடியோ வச்சுட்டு சாப்பிடுவோம். தரமே இவ்வளவு நாளும் சைவம் அருந்ததுக்கு நிசாந்து நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட மாட்டேன். எப்படி ஆள் சாப்பிடுறாருன்னு பாருங்க. பிடிச்சிருக்கா? எப்படி எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான். மினாக்கெட்டு வெயிட் பண்ணதுக்கு சாப்பிடு. ஒரு பிளேயர் அவுட் ஆகி போய் இன்னொரு பிளேயர் வெயிட் ஆகிருக்கிறாங்க. சொல்லுங்க. நான் சாப்பிட்டு பாக்குறேன். கறி ஒண்ணுமே நான் வரையில. சக்திக்கு தானே இல்லாம இருக்கு. சரியா? சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. வேற லெவல். எனக்கு இதாக பிடிச்சிருக்குது. எது? ஈடப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. நானே சொல்லக்கூடாது இந்த பெருமையால. தரமா இருக்கு. சரி ஒரு குரல்ல ஒரு ஆளு தகவம் அப்படி அவன் இன்னும் சாப்பிடல. செலவண்டு பார்க்க போனா விழாத்துக்கும் 7,000 விட்டாங்கன்னா செலவா இருக்கும். கடையில சாப்பிட போனா விழாத்துக்கும் ஒரு 15-20 பில்லு வச்சிருப்பாங்க. உண்மைதானே? தட்டமா இருக்கு. வேற லெவல். நீங்களும் எங்கட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சமைச்சிட்டு இருந்தால் ஒரு ஆளுக்கு நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.